الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا دستكير يا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وإذ يريكموهم إذ التقيتم في أعينكم قليلا ويقللكم في أعينهم ليقضي الله أمرا كان مفعولا وإلى الله ترجع الأمور. قال رسول الله صلى الله عليه وسلم: اعملوا ما شئتم فقد غفرت لكم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், குதுப்மார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனைகளிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுக்கும் அந்த நிலையிலிருந்தும், கடன் வாங்கும் அந்த சூழலிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், முசீபத்திலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தால் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான கண்ணியமான உயர்வான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் இந்த வருடத்துடைய 16 நோன்புகள் நம்மளை விட்டு கடந்து போய்விட்டது. எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை அல்லாஹ் அவனுக்கு பொருத்தமான வழிகளில் செலவு செய்யக்கூடிய, இன்னும் வரக்கூடிய கடைசி 10 நிறைய அமல்கள் செய்து லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து நிறைய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. அருமையானவர்களே, நாளைக்கு பிறை 17. உலக முஸ்லிம்கள் இந்த நாளை கடந்து போய்விட சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது.
இன்னைக்கு நம்மளெல்லாம் ஒரு இஸ்லாமியர்களாக இருப்பதற்கு ஒரு அழகான பள்ளிவாசலுக்கு ஒரு காற்றோட்டமான ஒரு இடத்துல நம்ம எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு காரணம் பத்ரு சஹாபாக்கள் தான். ஏனென்றால் அவர்கள் செய்த அந்த தியாகம், அவர்கள் அடைந்த அந்த வெற்றி இருக்கிறத அதை சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. அது மிகப்பெரிய வெற்றி. அது ஹிஜ்ரி 2 இந்த பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. ரமலானுடைய பிறை 17 இந்த பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. இஸ்லாமியர்கள் வெறும் 313 நபர்கள் தான். எதிரிப்படைகளோ 1000 பேர் இருக்கிறாங்க, 3 மடங்கு கூட. அப்படிப்பட்ட சூழலில் சரியான ஆயுதங்கள் இல்லை, சரியான வாகனங்கள் இல்லை. இந்த தருணத்தில் இவர்களை ஜெயித்தாக வேண்டும் என்ற அந்த ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் நடந்தது. அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். அதில் வெற்றியும் கண்டார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் நிறைய இடங்களில் அதை புகழ்ந்து சொல்லுவார். இந்த பத்ர் யுத்தத்தை அந்த பத்ர் யுத்தத்தில் நிறைய அதிசயங்கள் நடந்தது. பத்ருடைய சம்பவங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் அதனுடைய அதிசயங்கள், அதில் நடந்த மிகப்பெரிய அதிசயங்கள் அந்த பத்ர் யுத்தத்தில் நடந்தது. அதன் மூலமாகத்தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சஹாபாக்கள் அடைய முடிந்தது. ஏனென்றால் சரியான ஆயுதங்கள் கிடையாது, ஆள் பலமும் கிடையாது, இராணுவமும் கிடையாது. எதிரிப்படைகள் 3 மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள். எல்லார்கிட்டையும் ஆயுதமும் இருக்கிறது. அதே நேரத்தில் பயிற்சியும் எடுத்தவர்கள். சஹாபாக்கள் போருக்குன்னு பயிற்சி எடுக்கல, சாதாரணமாக வந்தவங்க தான். இந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான் என்று சொன்னால் அதில் மிகப்பெரிய அதிசயங்கள் நடந்திருக்கிறது என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. அதுல முதல் அதிசயம் என்ன தெரியுமா? இந்த போரை ஏற்படுத்தியதே அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் இந்த போரை ஏற்படுத்துறான். இந்த போர் ஒன்று நடக்கணும், அதுல இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கணும், இதன் மூலமாக இஸ்லாம் உலகம் முச்சூடு பரவணும் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டமாக இருந்தது. இந்த போரை ஏற்படுத்தியதே அல்லாஹ் தான். இது அல்லாஹ் தஆலா எப்படி குர்ஆன்ல வர்ணிச்சு சொல்றான் அப்படின்னா, வயுரீகுமுஹும் இதில் தகைத்தும் ஃபீ அயுனிஹிம் கலீலா. அதாவது சஹாபாக்களுக்கு 313 பேர் தான் இருந்தாங்க, எதிரிப்படையில் 1000 பேர். ஆனால் இந்த சஹாபாக்கள் எதிரிப்படையை பார்க்கும் போது அவருடைய கண்ணுக்கு எப்படி தெரிந்தது? அல்லாஹ் சொல்கிறான், நம்மளை விட கம்மியானவர்களாக அவர்களுக்கு தெரிந்தது என்று அல்லாஹ் தஆலா நாம் ஆக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவருடைய பார்வையில் சஹாபாக்கள் எதிரிப்படையை பார்க்கும் போது நம்ம விட கம்மியானவர்களாக இருக்கிறாங்க, அப்படின்னா நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சஹாபாக்களுக்கு நாம் உருவாக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஏனென்றால் நம்மளை விட பெரிய அதிகமான நபர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு விதமான மன தைரியம் ஏற்படாது, ஒரு சோர்வுகள் ஏற்படும், அதுல ஒரு சங்கடங்கள் ஏற்படும். இதனாலேயே அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பார்வையில் நம்முடைய கூட்டத்தை விட அவர்களுடைய கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, சரி வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உருவாக்கினான். சரி, அதே மாதிரி எதிரிப்படைகள் இவர்களை பார்க்கும் போது கம்மியாகத்தான் தெரிஞ்சிச்சு, அவர்களுக்கும் கம்மியாகத்தான் தெரிந்தது.
வயுகல்லிலுக்கும் ஃபீ அய்னிஹிம் லியக்தி அல்லாஹு அம்ரன் கான மஃஊலா. எதிரிப்படைகள் இவர்களை பார்க்கும்போது அவருடைய பார்வையிலையும் நம்மளை விட கம்மியா தான் இருக்கிறாங்க. சரி, நம்ம கொஞ்ச நேரத்துல வேலை முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு திரும்பி போயிடலாம், மக்காவுக்கு திரும்பி போயிடலாம், எந்த ஒரு மமதையில் ஒரு மகிழ்ச்சியில் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், லியக்தி அல்லாஹு அம்ரன் கான மஃஊலா. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது என்னுடைய ஏற்பாடு என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த போரை உருவாக்கியது யார் என்று சொன்னால் அல்லாஹ் தான் உருவாக்குறான். இஸ்லாமியர்கள் இந்த போர்ல வெற்றி பெற வேண்டும், 2 பேர்களுக்கும் போர் நடக்க வேண்டும், இதுல போர்ல இஸ்லாமியர்கள் வெற்றி பெற வேண்டும், அந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக அது மாறும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த போரை உருவாக்கினான் என்று குர்ஆன்ல சொல்றான். இது முதல் ஒரு அதிசயம். இரண்டாவது அதிசயம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அந்த நாள், அந்த இரவு, நாளைக்கு போர் நடக்க போகுது, அந்த இரவு சஹாபாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கவலை. என்னடா நம்ம ரொம்ப கம்மியா இருக்கிறோம், 1000 பேர் எப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ர் கிணத்து, ஒரு பத்ருன்னு ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்தை வச்சுட்டு அந்த போரே நடக்குது. அந்த கிணத்துக்கு அருகாமையில் ஒரு சின்ன குளம் மாதிரி ஒரு குட்டை மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துல தான் ரசூலுல்லா முகாமிட்டுக்கிட்டாங்க. முகாமிட்ட உடனே இப்ப எதிரிப்படைகள் தண்ணி வேணும்னாலும் இங்கதான் வந்து எடுத்துட்டு போகணும். எதிரிப்படைகளுக்கு தண்ணி வேணும்னாலும் இங்கதான் வந்து எடுத்துட்டு போகணும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரையும் எதுவும் செய்யக்கூடாது என்று சொன்னாங்க. இன்னைக்கு போர்க்களம் எப்படி இருக்குது பத்தியா, கண்ணு கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய அநியாயங்கள் இன்னைக்கு போர், ஸ்கூல் பிள்ளைகள் மீது குண்டத்திக்கு போட்டு அழிக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இஸ்லாம் எவ்வளவு பெரிய ஒரு போருடைய நாகரிகத்தை கற்றுத் தருகிறது. ஒன்னும் போர் நடக்கல, ஆனால் எதிரிப்படைகளில் இருந்து தண்ணீருக்காக வேண்டி வரும்பொழுது அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தார்கள் என்று சொன்னார். நினைச்சிருந்தா அடம்பிட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை செய்யல, அள்ளிட்டு போகட்டும்டாங்க, விட்டுருங்கன்னு சொன்னது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பேர் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்காணிக்கணும். என்ன செய்யறாங்க, ஒருத்தர் தண்ணி எடுக்க வந்தார். தண்ணி எடுக்க வந்த உடனே அவரை எல்லாரும் சூழ்ந்துக்கிட்டு, எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் இருக்கிற சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் கராரா நடந்துக்கிட்டாங்க, அதிகாரமா நடந்துக்கிட்டாங்க. அதிகாரம் நடக்கும்போது சொல்லுவாரா? சொல்ல மாட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தந்திரமா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தோல்ல கையை போட்டு சொன்னாங்க, உங்களுடைய ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நீங்க எத்தனை ஒட்டகங்கள் அறுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த மனிதர் சொன்னாரு, நாங்க ஒரு ஒட்டகம் அறுக்கிறோம், பெரிய ஒட்டகத்தை ஒண்ணு அறுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி என்றால் 1000 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஒட்டகத்தை முழுமையாக ஒரு மனிதன் சாப்பிட முடியும்னு சொன்னா 1000 பேருக்கு மேல சாப்பிட முடியும். அதனால 1000 பேர் அவர்கள் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிச்சாங்க. எவ்வளவு பெரிய அழகான ஒரு தந்திரத்தை பாருங்க, ரசூலுல்லாஹ் கணக்கிட்டு பார்த்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுக்க தூக்கம் யாருக்காச்சும் வருமா? அடுத்த நாள் போர் செய்யணும், தூக்கம் யாருக்காச்சும் வருமா? நம்ம வீட்டுல ஒரு கல்லை வந்துட்டாலே, பக்கத்து வீட்டுல கல்லை வந்துட்டாலே நம்ம யாரும் தூங்குறது இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம எல்லாம் யாரும் தூங்குறது இல்லை, விடிய முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நாளைக்கு போர் நடக்க போகிறது. எந்த விதமான ஆயுதங்களும், முழுமையான ஆயுதங்களும் இல்லை, ஒரு சொற்பமான ஆயுதங்கள் தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் எப்படி நம்மளுக்கு தூக்கம் வரும்? ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனத்தன் மின்ஹு, நாம் அவர்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை உண்டாக்கினோம், ஏனென்றால் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. நம்ம வீடுகளில் பார்த்துருக்கலாம், நம்ம குடும்பத்தில் யாராவது மௌத்தா போயிட்டா அல்லது வேறு ஏதாவது ஒரு துக்கமான காரணம் வந்துச்சுன்னா தேம்பி அழுதுகிட்டே இருப்போம். தேம்பி அழுது உடம்பு டயர்டா போய் ஒரு தூக்கம் ஒன்று வரும்.
அந்த தூங்கி எந்திரிச்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விதமான உற்சாகம் நமக்கு ஏற்படும், ஒரு அசதிகள் போகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த தூக்கத்தை நாம் ஏற்படுத்தினோம் என்று சொல்கிறான். சஹாபாக்கள் நாளை காலையில உற்சாகமாக போர் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், நாம் அவர்களுக்கு தூக்கத்தை ஏற்படுத்தினோம். அவர்கள் அனைவர்களும் தூங்கினார்கள். நிம்மதியாக காலையில் எந்திரிச்சு அவர்கள் நிம்மதியாக அவர்கள் உற்சாகத்தோடு இருந்தார்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்துல அப்படியே அந்த ஆயத்தை தொடர்ந்து சொல்றான், வயுனஸ்ஸிலு மினஸ் ஸமாஇ மாஅன் லிதுஹ்ஹிரகும் பிஹி வயுذஹிப அன்கும் ரிஜ்ஸஷ் ஷைத்தான் வலியர்பித அலா குலூபிஹிம் வயுஸப்பித பிஹில் அக்தாம். அல்லாஹ் சொல்றான், அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த இடம் ஒரு விதமான மணல். நம்ம பீச்சில் பார்த்தீங்கன்னா மணல் பாங்கமான இடம், அது நடந்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரியான இடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இடம். ஆனால் அதே நேரத்தில் காஃபிர்கள் இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சேறு சகஜமாக இருந்த கூட இடம். இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், நான் காலையில ஒரு பெரிய மலையை இறக்கினேன் அப்படின்னு சொல்றான். மலையை இறக்கி மழை நின்ற பிறகு பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை அந்த இடம் மழை பெஞ்சு கொஞ்சம் இறுக்கமாக ஆயிருச்சு. போர் செய்யறதுக்கு தகுதியான ஒரு இறுக்கமான, ஏன்னா மணலா இருந்தா போர் செய்யறது கஷ்டம், இறுக்கமா போயிருச்சு, தர மாதிரியாக ஆயிருச்சு. ஆனா அவர்கள் எதிரிகளுக்கு இன்னும் கொஞ்சம் சேறு சகதியும் அதிகமாக போயிருச்சு. இதுவே நான் ஏற்படுத்தி கொடுத்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். சொல்லிவிட்டு சொல்றான் அல்லாஹ் தஆலா, அந்த இரவுல தூங்குனாங்க பார்த்தீங்களா, சில பேர்களுக்கு குளிப்பு கடமையா போயிருச்சு. அவர்கள் குளிப்பதற்காக வேண்டியும் அவருடைய வாகனங்களுக்கு தண்ணீர் புகட்டக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அந்த தண்ணீரை புகட்டுவதற்காக வேண்டியும் நாம் மலையை இறக்கி அந்த சஹாபாக்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி அவருடைய பாதத்தை நாம் ஸ்திரமாக்கினோம், உறுதியாக்கினோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தர்றான். எவ்வளவு பெரிய ஒரு அதிசயத்தை அல்லாஹ் தஆலா அங்க ஆக்கி கொடுத்தான் பாருங்க. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க, தேம்பி அழுகிறாங்க, சுஜூதுல உட்கார்ந்து அழுகிறாங்க. எப்படி சொல்லிட்டாங்க, யா அல்லாஹ், இந்த சிறிய படையை நீ அழித்து விட்டால் இந்த பூமியில நீ வணங்கப்படுவதற்கு ஆளே இல்லாமல் போகிவிடும். இந்த சொல்லியதை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இந்த சிறிய படையை இந்த போரிலே தோத்து போய்விட்டால் அல்லது அழித்து விட்டால் இந்த பூமியில நீ வணங்கப்படுவதற்கு ஆள் இல்லாமல் போகிவிடும். அதனால் நீ வெற்றியை கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி அழுது சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ், இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இமாம்கள் எழுதுவாங்க, இஸ்முல் ஆலம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. இஸ்முல் ஆலம் உயர்ந்த பெயர். அல்லாஹுக்கு நிறைய பெயர் இருக்கிறது. அந்த பெயர்கள்ல இஸ்முல் ஆலம் என்று சில பெயர்கள் இருக்கிறது. அந்த பெயரில் இந்த 2 வாக்கியமும் வரும், யா ஹய்யு யா கய்யூம் அப்படிங்கிற அந்த வார்த்தை. இந்த 2 வார்த்தைகளையும் நீங்கள் சொல்லி தஸ்பீஹ் செய்து நீங்கள் துஆ கேட்பீர்களானால் நிச்சயம் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்ல மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு இந்த துஆ தான் மிகப்பெரிய காரணமாக இருந்தது என்று இமாம்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. வாழ்க்கையில இந்த வார்த்தை எவ்வளவு நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கிறீங்க. யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்ற அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில இது பிரதிபலிக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில அதிகமா ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் இஸ்லாமியர்கள். யா ஹய்யு யா கய்யூம். அல்லாஹ் யா ஹய்யுன்னா என்ன? நித்திய ஜீவன், அதாவது உயிருள்ளவன் என்ற அர்த்தம். யா கய்யூம்னா நிலையானவன், எப்பொழுதும் என்றென்றும் இருக்கக்கூடியவன் என்று அர்த்தம். இந்த 2 வார்த்தையும் அல்லாஹுக்கு சொந்தமான ஒரு வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை அதிகமாக ஓதிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய
துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இது ஒரு காரணமாக அமையும் என்பதை இமாம்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. காரணம் என்னன்னா, இது சொல்லிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பத்ர் போரில் மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான் என்று சொல்லுவாங்க. அப்ப இது ஒரு அதிசயம். அடுத்ததாக இமாம்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல உட்கார்ந்து யா ஹய்ய யா கய்யூம் என்ற அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ், நீங்கள் அழுதது போதும், நிச்சயம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெற்றியை தருவான், அந்த அளவுக்கு நீங்கள் கேட்டு விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே, இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சுட்டு சொன்னாங்க, எல்லாரும் எந்திரிங்கள், மலக்குமார்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள், போருக்காக வேண்டி மலக்குமார்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல ஒவ்வொரு இடமா கோடு போட்டு போனாங்க. இந்த இடத்தில் அபூஜஹலுடைய தலைவர்களும், இந்த இடத்தில் என்ன உமையாவுடைய தலைவர்களும், இந்த இடத்துல ஷைபாவுடைய தலைவர்களும் என்று அப்படி கோடு போட்டு ரவுண்டு போட்டுக்கிட்டே போனாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் ரவுண்டு போட்டு வைத்தார்களோ அந்த இடத்தில் கரெக்டா அந்த மனிதர்களுடைய தலை உருண்டு கிடந்தது. கொஞ்சம் கூட முன்னாலையும் போல பின்னாலையும் போல கரெக்டா. ஏனென்றால் இந்த போரை நடத்தியதே அல்லாஹ்தான் அப்படின்னு சொல்லி தர்றாங்க. இதுக்கு வந்து அற்புதமான ஒரு வாசகத்தை சொல்றான் அல்லாஹ் தஆலா. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே ஜம்முன்னு போய் உட்கார்ந்து இருந்தாங்க. எல்லாரும் கேட்டாங்க, என்ன உமரே எல்லாம் பரபரப்பா இருக்கிறாங்க, நிம்மதியா உட்கார்ந்து இருக்கல அப்படின்ட்டு. அப்ப சொன்னாங்க, நான் ஏன் பரபரப்பா இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன போர் நடக்க போது ரசூலுல்லாஹ் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு காலாத்தினியான்னு கேட்டாங்க. என்ன, இந்த மனிதர்களுடைய ஒவ்வொரு வட்டமாக போட்டு போட்டு இந்த இடத்தில் இந்த மனிதனுடைய தலை உருளும், இந்த இடத்தில் இந்த மனிதனுடைய தலை உருளும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அப்படி என்றால் இந்த போர்ல நம்ம வெற்றி பெற போறோம் என்பது உறுதி. நம்ம ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் கவலைப்படணும்? தோல்வி என்ற நிலைப்பாடுகள் இருந்தால் தானே கவலைப்படணும். ரசூலுல்லாஹ் தான் சொல்லிட்டாங்களே, எனக்கு வந்து வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லிட்டாங்கல்ல, அதனால் நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் என்று வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம்னா எவ்வளவு பெரிய உறுதியும் ஈமான் அக்தாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்களை பாதத்தை நாம் உறுதிப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, போர்க்களத்தில் போர் செய்து கொண்டு இருக்கும் போது அந்த குதிரையில் இருந்து கொண்டு தூக்கம் வந்தது சஹாபாக்களுக்கு. ஒரு சிறு தூக்கம் தூங்கினார்கள், ஒரு நிம்மதிக்காக வேண்டி கொடுத்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நாங்கள் வாளை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதரை வெட்ட போவதற்காக ஓங்குவோம், தலை தானா கீழே உருளும், கையை ஓங்குவோம் தான் தானா கீழே உருளும். சில சஹாபாக்கள் சொல்வார்கள், சில மனிதர்களை நான் வெள்ளை நிற தலப்பாகை கட்டி கொண்டு சில மனிதர்களை நான் பார்த்தேன், அவர்களை நான் பூமியில எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லை என்று சொன்னார்கள். நான் பூமியில் அவர்கள் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை, அப்படிப்பட்ட சில மனிதர்களை நான் பார்த்தேன். நான் ஒரு எதிரியை நான் கட்டி கொண்டு இருக்கும் போது ஒரு மனிதர் வந்து எனக்கு உதவியாக கட்டி அவர் இறுக்கமாக கட்டி கொடுத்திருந்தார். ஒரு கைதியை நான் கட்டிக்கிட்டு இருக்கிற போது, கையை கட்டிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு மனிதர் வந்தார். அவரை நான் இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. அவர் மதீனாவாசியும் அல்ல, மக்காவாசியும் அல்ல, ஆனால் புது மனிதராக இருந்தார். அவர் இந்த எதிரியை கட்டுவதற்கு எனக்கு உதவி செய்து கொண்டிருந்தார் என்று சில சஹாபாக்கள் சொல்லி தர்றாங்க. காரணம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், இந்த போர்க்களத்தில் 3000 மலக்குமார்களை நான் இறக்கினேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதையும் தாண்டி இன்னொரு ஆயத்தில், அடுத்த ஆயத்தில் சொல்றான், 5000 மலக்குமார்களை நான் இறக்கி இஸ்லாமியர்களுக்கு நான் உதவி செய்தேன். வலகத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நான் பத்ர் போர்க்களத்தில் இஸ்லாமியர்களுக்கு நான் 3000 அல்லது 5000 மலக்குமார்களை இறக்கி நான் அவர்களுக்கு உதவி செய்தேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு இடத்துல எப்படி சொல்றான், அல்லாஹ் தஆலா சொன்னான், ஃபலம் தக்துலூஹும் வலாக்கின்னல்லாஹ கத்தலஹும். நபியே,
அந்த போர்க்களத்தில் போர் செய்தீர்களே, கொலை செய்தீர்களே, அது நீங்கள் செய்யவில்லை, நான் செய்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப மனிதர்களும் வெட்டல, மலக்குமார்களும் வெட்டல, வந்தது மலக்குமார்கள், ஆனால் அவர்களும் வெட்டல. யார் சொல்றான்? அல்லாஹ் தஆலா. வலாக்கின்னல்லாஹ கத்தலஹும், அவர்களை கொலை செய்தது அல்லாஹ் தான் கொலை செய்தான். இந்த போரை நடத்தது யாரு? அல்லாஹ் நேரடியாக நடத்தி இருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல போர் நடக்கிறதுக்கு முன்னால ஒரு பிடி மண்ணை எடுத்து என்ன செய்தார்கள்? அதை அவர்கள் எதிரிப்படையின் பக்கம் தூவி விட்டார்கள். அது எல்லாருடைய கண்களில் போய் அது கண்ணிலே போய் செம்மிக் கொண்டு அவருடைய கண்ணு தெரியாமல் கொஞ்ச நேரம் தடுமாறினார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. அந்த வாக்கியத்தை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ ரமா. நபியே, அந்த மண்ணை நீங்கள் தூவி விட்டீர்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்ல, அல்லாஹ் அவர்களுக்கு தூவி விட்டான். அந்த மண்ணை எடுத்தது மட்டும்தான் நீங்கள். ஆனா அந்த மண்ணை தூவி விட்டும் பொழுது அவர் எதிர்ப்படைகளுடைய ஒவ்வொருத்தருடைய கண்ணிலையும் போய் அந்த மண்ணை சேர்த்தது அல்லாஹுடைய வேலை, நான் தான் சேர்த்தேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருகிறான் என்று சொன்னால், வலியுப்லியல் முஃமினீன மின்ஹு பலாஅன் ஹஸனா. அல்லாஹ் கடைசில சொல்றான், இது மூமின்களுக்கு ஒரு அழகான சோதனை. யார் உண்மை மூமினாக இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டார்கள் என்பதற்காக வேண்டியே நான் ஒரு சோதனையாகத்தான் இதை ஏற்படுத்தினேனே ஒழிய, மற்றபடி இந்த போர்க்களம் நடந்தது என்னுடைய, நான் தான் நடத்தினேன். நீங்க மண்ணை அள்ளி தூவும் பொழுது அந்த மண்ணை நான் தான் கொண்டு போய் சேர்த்தேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல பதிவு செய்கிறான் என்று சொன்னால், இந்த போர்க்களம் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான போர்க்களம், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் சோதித்து இருக்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா கண்மணி அல்லாஹு தஆலா சொன்னான், யஅலமு மா ஷி'தும் சொல்லிட்டான். இந்த போர்க்களத்துல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ 313 சஹாபாக்களுக்கும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், யஅமலு மா ஷி'தும், இந்த உலகத்தின் நாடியதை அவர்கள் செய்து கொள்ளட்டும். எப்படி வேணாலும் இருக்கலாம். உலகத்துல இதுவரை வந்த சமுதாயத்தில் யாருக்கும் சொல்லாத வார்த்தையை அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை சொல்லியிருக்கு. பத்ரீன்களுக்கு என்று சில சிறப்புகள் இருக்கிறது தெரியுமா? எந்த சபையில் பத்ரு சஹாபாக்கள், பத்ரு போர்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள் வந்தால் அவர்களுக்கு தனி மரியாதை கொடுக்கப்படும். ஏனென்றால் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான். யஅமலு மா ஷி'தும், அவர்கள் நாடிய விதத்தில் இருந்து கொள்ளட்டும். எல்லா பாவங்களும், முந்திய பாவங்கள் பிந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தர்றான். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 7 நினைக்கிறேன், ஹிஜ்ரி 7 அல்லது ஹிஜ்ரி 8 ஆரம்பத்துல ஒரு பெரிய ராணுவ மீட்டிங் ஒன்று போடுறாங்க. ராணுவ மீட்டிங் எப்படின்னு சொன்னா, நம்ம மக்காவை போய் வெற்றி கொள்ளணும், மக்காவை நம்ம கையில பிடிக்கணும் அப்படின்னு சில ஒப்பந்தங்கள்லாம் நடந்துச்சு. அந்த ஒப்பந்தங்கள்ல மக்காவாசிகள் மீறிட்டாங்க. அதனால நம்ம போய் மக்காவை போய் வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சில ரகசிய ஆலோசனை கூட்டம் போடுறாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்துல ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க? இந்த ராணுவ ரகசியத்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி மக்காவுக்கு போர் எடுத்து வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை லெட்டராக எழுதி ஒரு பாட்டு பாடக்கூடிய பாடகி அவள்கிட்ட கொடுத்து மக்காவுடைய தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடு, அதான் அபூ சுஃபியான்கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மிகப்பெரிய ராஜ துரோகம், செய்யக்கூடாது இல்ல, மிகப்பெரிய ராஜ துரோகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹி அனுப்பிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்னையும் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் கூப்பிட்டு சொன்னாங்க, அதாவது ஹாப் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துக்கு போங்க. அந்த இடத்துல ஒரு பெண்மணி, அதாவது பாட்டு பாடக்கூடிய மக்காவை சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி போய்கொண்டு, மதீனாவில் இருந்து ஒரு லெட்டர் ஒன்று அவன் கொண்டு போய்கிட்டு இருக்கான் மதீனா மக்காவுக்கு. அந்த லெட்டரை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த இடத்திற்கு நாங்கள் காற்று வேகத்தில் போனோம், அவ்வளவு ஸ்பீடா போனோம்.
எந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த இடத்தில் அந்த பெண்மணியை நாங்கள் பிடித்தோம். எந்த இடத்துல சொன்னாங்களோ அந்த இடத்தில் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன இடத்துல வச்சு அந்த பெண்மணியை நாங்கள் பிடித்தோம். பிடித்துட்டு நான் தான் கேட்டேன், உன்கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று மதீனாவில இருந்து ஒரு லெட்டர் ஒன்று மக்காவுக்கு போய் கொண்டு இருக்கிறது, அந்த லெட்டர் எனக்கு கொடு அப்படின்னாங்க. அந்த அம்மா மறுத்துச்சு. யாராச்சும் ஒத்துக்குருவாங்களா? ஒத்துக்கிற மாட்டாங்கல்ல. நான் என்கிட்ட அப்படிலாம் ஒரு லெட்டர் இல்லையே அப்படின்னு. அப்புறம் அலிரலியல்லாஹு சொன்னாங்க, சொன்னது யாரு தெரியுமா? எங்கள் தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் வாழ்க்கையில பொய்யே சொன்னது கிடையாது. அவர்கள் உண்மையை மட்டும்தான் சொல்வார்கள். நீ தரலன்னா உன் ஆடைகளை கிளட்டி நாங்கள் எடுத்துக்கொள்வோம், நாங்கள் லெட்டரோட விட்டா நாங்கள் திரும்பி போவோம் அப்படின்னு சொன்னோட அம்மா கொண்டையிலிருந்து எடுத்து ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குது. நேரா கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே ஹாத்திப் இப்னு அபீ பல்தாவா கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு. ஏன்னா ராணுவ படைத்த அந்த ரகசிய கூட்டத்தில் அவங்களும் இருந்தாங்க. ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், யார ரசூலல்லாஹ், என்னை மன்னிச்சிருங்க, நான் வேண்டுமென்று இந்த காரியத்தை நான் செய்யவில்லை, வேண்டுமென்று இந்த காரியத்தை நான் செய்யவில்லை. மக்காவை வெற்றி கொள்ள போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும், அதில் எனக்கு சந்தோஷம், அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய முஹாஜிர்கள் அனைவர்களுக்கும் அங்க சொந்த பந்தம் இருக்கிறது. நீங்க மக்காவிலே நீங்க வெற்றி கொள்ள போகும்போது அவரவர்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அங்கே சொந்த பந்தங்கள் இருக்கிறது. அவர்கள் அந்த சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆனால் எனக்கு யாருமே இல்லை அரசு. எனக்கும் அந்த சொத்துக்கள் இருக்கிறது, அந்த ஆசை எனக்கும் அந்த ஆசை இருக்கத்தானே செஞ்சது. சரி, இந்த ஒரு விஷயத்தை நான் அந்த மக்காவுடைய தலைவர்களுக்கு சொன்னால் என்னுடைய சொத்தையாச்சும் பாதுகாத்துக் கொள்வாங்க தானே அப்படின்ற அடிப்படையில் தான் நான் சொன்னேனே ஒழிய வேற எந்த நோக்கமும் என்னை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் எனக்கு இல்லை. ஆனால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் வெற்றி கண்டிப்பாக நம்ம பெறுவோம் என்பதில் உங்களோடு நான் உறுதியாக நிற்பேன் என்ற அந்த நாட்டத்தை அவங்க சொல்லி காட்டினாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர் முனாஃபிகா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் தஅனி யா ரசூலல்லாஹ் அத்ரிபு உனுகஹு, நீங்க அனுமதி மட்டும் கொடுங்க, தலையை நான் எடுத்துறேன். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காத இந்த உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்று பிடிக்கலன்னா இந்த உலகத்துல அவங்களுக்கு அது இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுனா யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, فقال انه شهد بدرا وما يدريك يا عمر, இவர் யாரு தெரியுமா? பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட பத்ர் சஹாபி என்பது உனக்கு தெரியாதா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன சொன்னான்? يعملوا ما شئتم لعل الله عز وجل اطلع على اهل بدر فقال يعملوا ما شئتم. பத்ர் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி இருக்கிறார்களே, யஅமலு மா ஷைத்தும், அவர்கள் நாடிய விதத்தில் இருக்கட்டும் என்று சொன்னான் அல்லவா? அப்படி என்றால் ஃபக்கத் கஃபர்து லக்கும், அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்பதுதானே அர்த்தம். எதற்கு நீங்கள் கோபப்படுகிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டித்தார்கள் என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். எந்த அளவுக்கு பத்ர் சஹாபாக்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட புனிதமான ஒரு நாள் தான் நாளைக்கு வரப்போகுது. இந்த பிற 17 நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கிறது. நிறைய தியாகத்திற்கென்றே உருவாக்கப்பட்ட ஒரு நாள் பத்ர், அதாவது பிற 17 என்பது. அதனால பத்ர் சஹாபாக்களுடைய வரலாறுகளை நம்ம படிச்சு பார்க்கணும், அவர்கள் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன, அதை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். நாம் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நாம் தியாகங்கள் செய்ய போகிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நாளை மறுமை நாளையில் அந்த பத்ர் சஹாபாக்களுடைய கூட்டத்தில் நம்மளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அவர்கள் எப்படி தியாகம் செய்தார்கள் அதுல கொஞ்சமாவது நாமும் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய அந்த ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா உருவாக்கி தருவானாக. மாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த குழிவெட்டும் தொழிலாளர்கள் குறித்து ஒரு காணொலியை நம்ம பதிவிட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறேன். அந்த காணொலியை சில சமூக விரோதிகள் அவங்களுடைய QR கோடை வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காணொலியில் பார்கோடு போட போகிறதில்ல. அதில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு நீங்கள் ஜிபே, ஃபோன்பே போன்ற உங்களுடைய உதவிகளை தாராளமாக செய்யலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் அதே அளவுக்கு ஃபோர்ஜரிகளும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இவர்களுடைய உழைப்பை மற்றவர்கள் சுரண்டி தின்னும் ஒரு போக்கு சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதனை அதிகமாக ஷேர் செய்து, பழைய காணொலியை மிஞ்சும் அளவுக்கு ஷேர் செய்து, இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார உதவிகளை கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம். ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்குங்கிறத இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் சொல்லிடுறேன். QR கோடை நாங்கள் இதில் தவறுதலாக போட்டுட்டோம். அந்த QR கோடை எடுத்துட்டு யாரோ ஒரு ஃபோர்ஜரி நபர் அவருடைய QR கோடை வச்சு அதை வைரல் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரியான ஃபோர்ஜரிகள் இனி நடக்காத அளவுக்கு இதில் பார்கோடு போடலை, QR கோடு போடலை. எனவே தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதை அதிகமாக ஷேர் செய்து இவர்களுக்கு உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.